எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாருங்கள்ன்ற மாரி வெள்ளிக்கிழமை நைட்டு 11 மணிக்கு முடிவு பண்ணி காலையில 7 மணிக்கு ஜூட் விட்டாச்சு. குலதெய்வ கோயில் பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப சௌரியமா இருக்குன்னு நெனச்சிட்டு இருந்தேன். கடைசில பார்த்தா இது ஒரிஜினல் கோயிலே இல்லையாம். ஒரிஜினல் கோயில்லேருந்து மண் எடுத்துட்டு வந்து தான் இங்க சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு மனசே கேட்கல. அந்த ஒரிஜினல் கோயில் கண்டுபிடிச்சு போயே ஆகணும்னு சொன்னேன். கடைசில பார்த்தா அது பக்கத்துல தான் இருக்குதாமா. கிளம்பிட்டோம் ஒரு வழியா. ஒரு டைம் கூட போனதில்ல. நம்ம வாண்டு வேற ரோட்ல போம்போது, "இந்த காலேஜ்ல தாம்மா நான் படிக்க போறேன்" அப்படின்னா. "என்னடா காலேஜ் இது?" அப்படின்னு கேட்டா, மெரைன் காலேஜாம். மெரைன் காலேஜ் இந்த வயசுல எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. எனக்கெல்லாம் மெரைன்னால என்னன்னே தெரியாது. அப்படியே போற வழியிலே சாப்பிட்டுட்டு பொள்ளாச்சி நோக்கி போயிட்டுருக்கோம். போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா, விண்மில்லாம் இருக்குது. அதுக்கு பேர் விண்மில்னே எனக்கு இப்போ தான் தெரியும். அதுலேருந்து என் பையன் சொல்றாம்மா, "இதுலேருந்து தாம்மா கரண்ட் எடுப்பாங்க. இது சுத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. இதுலேருந்து கரண்ட் எடுப்பாங்க. இதுக்கு சைடுல லெட்டர்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் கம்பெனியோட நேமு" அப்படின்லாம் சொல்றான். நான் இத சின்ன பிள்ளையெல்லாம் லாரியில போறத பார்த்துட்டு, இது ஏரோப்ளேனோட ரெக்கை அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். இத நான் நேர்ல இப்ப தான் பார்த்துருக்கிறேன். கடையில மளிகை சாமான் வாங்க நிறுத்துனா, நம்ம ஆள் போயிட்டு, "இந்தாங்கம்மா உனக்கு ரூ. 100க்கு 2 பேட்டு, பால்ன்னு கொண்டு வந்து குடுக்குறான்." அப்படியே போற வழியில சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு கோயில தேடிட்டு இருந்தோம். கோயில தேடி அந்த தாத்தா கிட்ட கேட்கும்போது, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி டைரி கிழிஞ்சு போய் சின்ன வயசுல நம்ம அந்த காலத்துல இருக்கிற மாரி இன்னமும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஃபைனலா நம்ம குலதெய்வ கோயில கண்டுபிடிச்சு போயிட்டு, சாமிக்கு தேவையான படையெல்லாம் வச்சுட்டு, சாமி கும்பிட்டுட்டு, அங்க அழகா குட்டியா ஒரு தேரு, குட்டி குட்டியா ஒரு ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. நம்ம ஆளுங்க எப்படிதான் ஃப்ரெண்டு புடிக்கிறாங்களோ, போற இடத்துலலாம் டப்பு டப்புன்னு ஃப்ரெண்ட புடிச்சுக்கிறாங்க. மரமெல்லாம் ஏற ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களையெல்லாம் பேக் பண்ணி நம்ம கிளம்புறதுக்குள்ள ஒரு வழியே ஆயிட்டோம். நல்ல மழை. அங்கேருந்து பக்கத்துல குருவாயூர் போயிட்டுருக்கோம். 5 நிமிஷம் மழை பெய்யுது, 5 நிமிஷம் நிக்குது. என்னம்மா ஒரு கிளைமேட்டு செம்ம அழகா இருந்தது. இங்கே பாருங்க மழையெல்லாம் கொடைஞ்சு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. எப்படிதான் இப்படிலாம் யோசிப்பாங்களோ? கேரளா கடவுளோட ஊருன்னு சும்மாவா சொன்னாங்க? பார்க்குற இடம்லாம் தண்ணி. எல்லா இடத்துலையும் நின்னு மீனெல்லாம் புடிச்சிட்டு இருந்தாங்கங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல குளங்குட்டையில மீன் பிடிக்கிற ஞாபகம் வந்துச்சு. 5:30க்கு ஹோட்டலில் செக்இன் ஆயாச்சு. ரிசப்ஷனில் இருக்கவங்க இப்போ போனீங்கன்னா 2 ஹார்ஸ் சாமியை பார்த்துடலாம். இல்லை மார்னிங் 3 o'clock தான் சாமியை பார்க்க முடியும். நாங்கள் யார்டா காலைல 3 o'clockலாம் எந்திரிக்கிறதுன்ட்டு 6 மணிக்கு கோயிலுக்குள்ளே போயாச்சு. 6 மணிக்கு போனவங்க 9:07க்கு தாங்க சாமியே பார்த்தோம். ஸ்பீட் தரிசனம் இருக்குது. அதுக்கு வந்து பர் பர்சனுக்கு 1000 ருபீஸாம். போகிறவங்க ப்ரீ பிளான்டாக போய்க்கோங்க. நாங்கள் பிளானே இல்லாமல் வந்துட்டோம். அதனால் ஃப்ரீ தரிசனத்தில் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு 10:30க்கு ரூமுக்கு வந்துட்டோம். பக்கத்துலேயே யானைகள் காப்பகம் இருக்குதான். எங்களுக்குலாம் அதை பார்க்க டைம் இல்லை. குருவாயூர் கோயிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸில் யானைகள் காப்பகம், அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் பீச் இருக்குது. யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பிளான் பண்ணி போய்க்கோங்க. வர வழியில் பாலக்காடில் மதர்லேண்ட் சோடா சாப்பிட்டுட்டு வந்தோம். அதுவும் ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. ஃபைனலாக நம்ம கோயம்புத்தூர் நோக்கி கிளம்பியாச்சு. வீடும் வந்து சேர்ந்தாச்சு.